விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 12வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. வானொலிய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகம் பாடல் 12. பாராட்டும் உரை. நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர் தமை நெஞ்சில், வினையாளை வேலை முடிவில். பாராட்டும் முடிவில். நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாசமனையாலை பஞ்சனையில் மைந்த தமை நெஞ்சில், வினையாலை வேலை முடிவில். ஒருவன் தன் நண்பனை அவன் காணப்படாத இடத்தில் மனம் நிறைய பாராட்ட வேண்டும். கல்வி கற்பித்த ஆசிரியனை அப்படியே அவர் இல்லாத இடத்தில் மனம் நிறைவாய் பாராட்ட வேண்டும். மனம் பொருந்திய மனைவியை படுக்கையில் கூடியிருக்கும் போது புகழ்ந்திட வேண்டும். பெற்ற பிள்ளைகளை மனதுக்குள்ளேயே பாராட்ட வேண்டும். தொழில் செய்பவனை அவன் வேலை செய்து முடித்தபின் பாராட்ட வேண்டும். மீண்டும் பாடலை பார்ப்போம். பாராட்டும் உரை. நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், ஆசானை எவ்விடத்தும் அப்படியே, வாசமனையாலை பஞ்சனையில் மைந்த தமை நெஞ்சில், வினையாலை வேலை முடிவில். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி இரண்டாம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் இரண்டாம் பாகத்தில் அமைந்துள்ள 12வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதனையா அவர்கள் உத்திரமேரூரில் இருந்து. நன்றிகளையா மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.